என்ன லட்சுமி இது? இந்த ஊரே ஒன்னா சேர்ந்து நம்பியப்ப சங்காத்தமே கூடாதுன்னு அவனை தேர்தல்ல டெபாசிட் இழக்க வச்சு ஒரு மூலையில ஒதுக்கி தள்ளி இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இந்த குறப்பையம் அவன் இவனை நமக்கு சம்பந்தியா கொண்டு வந்து நிறுத்தி சரிக்கு சமானமா இல்ல பேச வச்சு விட்டான். அது சரிங்க, ஆப்கானிஸ்தானோன்னு சொன்னீங்களா, அது என்ன? அது சரி போ, அதையாவது உளராம தெளிவா சொன்ன இல்ல, அதை நினைச்சு முதல்ல சந்தோஷப்படு. ஏன் சொன்னீங்க? லட்சுமி, இந்த நம்பியப்பன் தான் நம்ம பிள்ளைய மருமகனாக்கிக்க ஆசைப்படுறான்னு இருந்தா அப்பா அவன் குறப்பையம் அவன் சம்மதமான்னு வெளிப்படையா கேட்டுடலாம். ஆனா இந்த பிள்ளைங்க ஒருத்தர் நேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உண்மையை நான் அவங்க கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, குறப்பையலாவது எனக்கு மருமகனா வர்றதாவது நம்ம எழுந்திருச்சு போயிட்டான்னா இந்த பிள்ளைங்க கல்யாணத்தை நானே தடுத்து நிறுத்துற மாதிரி ஆயிடும். அதுக்காக என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறேன்னா, அவன் பொண்ணுகிட்ட முதல்ல இந்த உண்மையை போட்டு உடைக்கணும். குறப்பைய பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு அவ ஸ்ட்ராங்கா நின்னுட்டா இந்த நம்பியப்ப நான் நம்பி எடுத்துடுவேன். கூப்பிடு அந்த பொண்ணைங்க. அம்மா கமலா. அம்மா, இப்ப நான் உங்ககிட்ட மிக பயங்கரமான ரகசியம் ஒண்ண சொல்ல போறேன். அதை கேட்டதும் உன் மனம் அதிர்ச்சி அடையக்கூடும். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த ரகசியத்தை சொல்லுங்க. அம்மா அம்மா ஏம்மா, இந்த நரிக்குறவ கூட்டத்தை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஏன், பாத்திருக்கேனே. நீ பாத்திருக்கலாம். அவங்க வாழ்க்கை, நடவுட பாவனை இதெல்லாம் என்ன உனக்கு தெரியுமா? என்ன? அதாவதுமா, அவங்களுக்கு நிலையான ஊர் கிடையாது, வீடு கிடையாது, வாசல் கிடையாது. கண்டத தின்னுகிட்டு கண்ட இடத்துல டேரா போட்டுக்கிட்டு அப்படியே ஊர் ஊரா சுத்திக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா அவங்களுக்கு படிப்பே கிடையாதுமா. அதுவும் படிப்பு கிடையாதுன்னா எப்படி? அந்த வாசனையா கிடையாது. இருந்துட்டு போட்டுமே, அவங்கள பத்தி இப்ப என்ன? அம்மாடி, அப்படி படிப்பு வாசனையே இல்லாத, நாகரிகமும் தெரியாத நாடோடி கூட்டத்துல பிறந்தவன் தான் நீ விரும்புற ராஜா. கேட்கிறியம்மா? சம்மதிக்கிறியம்மா? இவ்வளவுதானா? என்ன இல்ல, எங்க அப்பா மாதிரி எம்எல்ஏவா இருந்துகிட்டு ஊரெல்லாம் லஞ்சம் வாங்கி ஏழை பாழைங்க வயித்துல அடிச்சு பெரிய மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கிற அயோக்கியர்களோன்னு நினைச்சேன். இத பாருங்க, கல்யாணம் நடக்கிற வரைக்கும் எங்க அப்பாவை பத்தி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. இங்க பாருங்க, இவங்க அப்பா இல்ல, இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் இவதாங்க எனக்கு மருமக, இவதான் எனக்கு மருமக. நீ வாமா. கொஞ்சம் விடு. இங்க பாருமா, ராஜாவுக்கு அவன் அப்பா அம்மாவை இன்றைக்கு தான் நான் அறிமுகப்படுத்த போறேன். அவனுக்கே தான் யாரோட பிள்ளைங்கிறது இன்னைக்கு தான் தெரிய போகுது. அது வரைக்கும் நான் சொன்ன ரகசியத்தை அவங்கிட்ட சொல்லிடாதம்மா. இல்ல, சொல்ல மாட்டேன். சரி லட்சுமி, நான் போய் ராஜாவோட அப்பா அம்மாவை அழைச்சிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க. அது சரி. என்ன பசங்க இந்த காலத்து பசங்க, படிப்புங்கிறாங்க, பண்புங்கிறாங்க, சீர்திருத்தங்கிறாங்க. ஆனா பெத்த அப்பா அம்மா விஷயத்துல மட்டும் மிருகத்தனமா நடந்துக்கிறாங்க. யாருங்க? யாரா? தாழ்த்தப்பட்ட ஜாதியில பிறந்த பையன் ஒருத்தனை அவங்க அப்பா அம்மா வளர்க்க முடியாம வசதியான குடும்பத்துல கொடுத்து வளர்க்க சொல்லி இருக்காங்க. இவனும் படிச்சான், வளர்ந்தான், இப்ப பெரிய பதவிக்கு வந்துட்டான். இந்த சமயத்துல அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு இவங்க தாண்டா உன்னை பெத்தவங்கன்னு அறிமுகப்படுத்தினா அந்த பையன் என்ன கேட்கிறான் தெரியுமா? இவங்க என்ன ஜாதி, நானாவது இவங்க பிள்ளையாவது அப்படின்னு கேட்கிறானா. யாருப்பா அவன்? உங்க காலேஜ்ல தாண்டா படிக்கிறானா. அந்த மாதிரி பயலுக்கு நீ தலைவன். அதனாலதான் கேட்கிறேன், யார் அவன்? சொன்னா உன்னால என்னடா பண்ண முடியும்? என்ன பண்ண வேணாம். பெத்தவங்களை மதிக்காத அவனை பத்தி கல்லூரி பூராவும் சொல்லி அவனை தலைகுனிய வச்சு அவங்க அப்பா அம்மா கால்ல விட வைப்பேன். அவன் பேர் சொல்லுங்கப்பா. அவனும் உன் பேர் கொண்டவன் தான். என்ன பாரு, ராஜாங்கிற பேர்ல எங்க காலேஜிலேயே நான் ஒருத்தன் தானே படிக்கிறேன். நீதான் வச்சுக்கோ. நீயே தாண்டா. டேய், உங்க அப்பா அம்மா ஆப்கானிஸ்தானத்துல இருக்காங்கன்னு சொன்ன இல்ல, அது அப்பட்டமான பொய். நீங்க தாண்டா இருக்காங்க, பாரு நீ. மந்திரியா வந்தா எங்க கூடத்துக்கு என்ன சாமி பண்ணுவேன்? உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம்மா. வேணாம் சாமி, என் கூடத்துக்கு கண்ணு திறந்து விடு சாமி, என் கூடத்துக்கு படிப்பு சொல்லி கொடு சாமி. சாமி, நீ ஜெயிச்சு வை சாமி. சாமி, தட்டி கொடு சாமி, நான் உனக்காக ஓட்டு கேட்க சாமி. ஓட்டு கொடு சாமி. ராஜாவுக்கு
எழுந்துருமா எழுந்துருமா போதுமா போதுமா ராஜா வாடா மடி நேரம் வந்தாச்சு உன் பிள்ளைய உங்ககிட்ட ஒப்படைச்சு சரி சரி போதும் அங்க பாருமா அந்த பொண்ணை பாருமா உனக்கு வரப்போற மருமகளை பாருமா உனக்கு பிடிச்சிருக்கா பாரு சம்மதம் தாரா சொல்லுமா அங்க பாரு அங்க பாரு சாமே இந்த பொண்ணு எனக்கு தெரியும் சாமே. என்னடா இது எப்படி ஒரு நாள் 2 பேரும் மழையை நஞ்சு என் குடிசைக்கே வந்துட்டாங்க சாமி. எனக்கு சோடி பிடிச்சு போச்சு சாமி. அங்கேயே மாலையை மாத்தி கண்ணாட்டம் பண்ணிட்டு சாமி. சரிப்பா இனிமே உலகறிய நான் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான். லட்சுமி எந்தெந்த உள்ளங்கள்ல உண்மை குடிகொண்டிருக்கோ அவங்களுக்கு எல்லாம் நாம உண்மையை விளக்கிட்டோம். ஆனா நம்பியப்பனை பொறுத்தவரை ஆப்கன் தம்பதிகள்னு நான் அகஸ்மாத்தா சொன்னேன் பாரு, அதையே கடைசி வரைக்கும் சாதிச்சு கல்யாணத்தை நடத்த வேண்டியதுதான். இதெல்லாம் எதுக்குங்க? அந்த மனுஷங்கிட்ட உண்மையை சொல்லி நடத்திட வேண்டியதுதானே. ஆனா யாரை புரியாம பேசுறேன். இது என்ன நம்ம பிள்ளைய மாப்பிள்ளையாக்கிட்டு வந்திருக்கான். எம்எல்ஏ பதவி எல்லாம் மாப்பிள்ளையாக்கிட்டு வந்திருக்கான். இங்க பாரு எப்பவுமே பதவி வெறி பிடிச்ச பயலுங்க தான் ஜாதி வெறிய கலத்து விடுவானுங்க. இந்த சமயத்துல நான் அவங்கிட்ட போய் இவன் கொரப்பையம் அவன்னு சொன்னேன். நாடோடி கூட்டமான நரிக்குறவ கும்பலுக்கு ஓட்டுரிமை உண்டா, இவன் தேர்தல்ல நின்னதே செல்லுமா அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்பினான்னு வையே, ஜெயிக்கிறதனமும் நாமதான். ஆனா பாவம் இந்த பிள்ளைங்களோட கல்யாணம் நின்னு போயிடுமா, கழுத்துல தாலி ஏறட்டும், அப்புறம் பாத்துக்குவோம். கமலா நீ ஒரு காரியம் செய், இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் நாகரிகமா ட்ரெஸ் பண்ணி விட்டு அப்படி 2 ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை எடுத்து விடு. என்ன அப்படி கொஞ்சம் தயார் பண்ணி வை. அவ்வளவுதான். இந்த ஊருக்கு எதுக்கு கூட்டி வந்தே? இது என்ன ஊரு? சென்னப்பட்டணம். சென்னப்பட்டணம் என்னத்தே சென்னப்பட்டணம்? பட்டினி பட்டினி. ஒரு ஹோட்டல்ல கூட எச்சியாலே வெளியில வந்து விட மாட்டேங்குது. எச்சையில துண்டானுங்கோ, எச்சையில துண்டான். பிளேட்ல தின்றான், பிளேட்ல தின்றான். இங்க ஒரு கண்ணாலும் கூட நடக்க மாட்டேங்குது. அப்படியே தப்பி தவறி மோளா சத்தம் கேட்டு நாம போறதுக்குள்ள கண்ணால முடிஞ்சு போயிடுறாங்க. ஒரு வாழை மரத்தை கட்டி வச்சு 8 கண்ணாலத்தை பண்றாங்க. அதுக்கு பேரு பட்டானா? வேண்டாம் வேண்டாம், நாம வேற ஊருக்கு போலாம். சுரடியமாலே இல்ல 2 நாள் இங்க இருப்போம், எங்கயாவது எச்சியில விழுகிறா பாப்போம், இல்லன்னா வேற ஊருக்கு போவோம். நாம தின்னுட்டு போட்டா தான் எச்சியல கூட கிடைக்கல. நீ ஒரு தலைவன். எங்க உட்காருங்க பாப்பா. கூத்திக்கிறேன். ஐயோ இப்படியா உட்கார்றது? சரியா உட்காரணும். சரி கால் மேல காலை போட்டு நம்மள உட்காரணும். எங்க நேத்து நான் சொல்லி கொடுத்தேனே, அத நான் இப்ப கேட்க போறேன். பதில் சொல்லுங்க பாப்போம். யாராவது உங்களை பார்த்து how are you அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? என்ன சொல்லுவேன்? ஃபைன்னு சொல்லணும்னு சொல்லி கொடுத்திருக்கேன். பைன் பைன். ஐயோ ஃபைன் இல்ல, ஃபைன் பைன் பைன். எங்க உங்களுக்கு யாராவது மாலை போட்டா என்ன சொல்வீங்க? காய் பல்ல கோபி. தேங்க்யூ. தேங்க்யூ. அட போங்க மாமா, நீங்க சரியாவே சொல்லல. அத்ததான் நல்லா சொல்றாங்க. ஆய் குப்பியா, என்ன பார்த்து மாமா சொல்லுது, உன்னை பார்த்து அத்தை சொல்லுது. நல்ல குட்டி சேல குட்டி. ஆமா ஆமா, நல்ல பொண்ணு நல்ல பொண்ணு, செல பொண்ணு செல பொண்ணு. நிறுத்து. எங்கயோ மோளா சத்தம் கேக்குது, கண்ணால நடக்குது. வாங்க போல. என்ன சாமி பணக்கார சாதிக்கு விருந்து வைக்கிறேன், பசிக்கிறேன், எங்களுக்கு சோறு போடு சாமி. மணி அடிச்சு விரட்டியா இவங்க. அடிக்கிறது இருங்க, விழா முடியட்டும், சாப்பாடு போடு. விழா அப்புறம் நடத்துங்க சாமி, முதல்ல பசிக்கு சோறு போடு. என்ன சாமி மணி, சீஃப் கெஸ்ட் வந்தாச்சியா? மாலை எடுத்துட்டு வா. வர வேண்டும் வர வேண்டும். வாங்க. தேங்க்யூ. How do you do? Fine. Thank you, thank you. Please. Ladies and gentlemen, cheers for the health of our esteemed visitors from Afghanistan. Cheers!
என்னமோ ஆப்கானிஸ்தானம் நாங்க தம்பதிகள் நாங்க எப்படி குடிக்கிறான்? என்ன இது? தென்ன தேய்ச்சிக்கைய கோட்டையை தொடச்சுக்கிறாங்க. டவல் இல்லையோ என்னமோ. அங்க பாருங்க, அங்க பாருங்க. பாத்தீங்களா? இந்த பயலும் சாப்பிட்டுட்டு உடம்புலதான் தொடச்சுக்கிறான். அதேதான் இவனும் செய்யறான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஏங்க, நம்மால கூட இப்படி குடிக்க முடியாதுங்க. மாடு தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறான். ஏன் இப்படி பயந்து நடுங்கிறான்? கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் விட்டு பிடிப்போம். இப்படி ஆடுறான். அங்க பாருங்க, அங்க பாருங்க. ஐயோ சும்மா இரு. சும்மா இரு. பாத்தீங்களா, இந்த பயலுக்கு ஆடுற மாதிரியே இவன் ஆடுறான். சந்தேகமே இல்லைங்க, இவன் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தான். ஆப்கான் தம்பதியா நீங்க? சொல்லுங்க. மலைக்கோட்டையா? நம்ம மலைக்கோட்டையா? ஆமா ஆமா, சுட்டு கோட்டெல்லாம் போட்டு அடையாளம் தெரியாம அசிங்கமாகி போட்டான். அது பக்கத்துல யாரோ தொப்பி போட்டது நம்ம குப்பி. பேச்சிலே தெரியுதடா நீ ஜாதி குறவன்னு. ஏய் சுந்தரவேலு, எழுத்தாளர் வேலை எங்கிட்ட காட்டுறியா? நீ கடையில விடுற சரடெல்லாம் வாழ்க்கையில விட்டு என்ன ஏமாத்தவன் பாத்தியா? மை டியர் எக்ஸ் எம்எல்ஏ, அனாவசியமா வார்த்தையை கொட்டாதீங்க. என்ன கேட்கணுமோ அத கௌரவமான வார்த்தையில கேளு. இந்த பையன் தகப்பன் பேர் தெரியாத அனாதை தானே. பாத்தீங்களா, உங்க பாணியை விட மாட்டேங்கிறீங்களே. மிஸ்டர் நம்பியப்பன், பிறப்பின் ரகசியத்தை மேடையில பேசியே பல அறிஞர்களையும் மேதைகளையும் மேல வரவிடாம தடுத்துட்டு இருந்த காலம் ஒண்ணு இருந்துச்சு. இப்ப அது மலையேறி போச்சு. யாரையும் எப்படி பிறந்தான்னு கிளறாதீங்க, எப்படி இருக்கான்னு பாருங்க. அப்ப யார் இவன்? அவங்களோட பிள்ளை. அவங்க யாரு? இவனை பெத்தவங்க. என்னையா பெறட்டுற? எனக்கு தெரியா? நீ எடுத்து வளர்த்த இந்த அனாதை பிள்ளைக்கு என்ன போன்ற பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி என் சொத்தை அபகரிக்கிறதுக்கு நாடோடி கும்பலை சேர்ந்த நரிக்கிறவன் குரத்திக்கு நாகரீக வேஷம் போட்டு இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க. இவன் தகப்பன் பேர் தெரியாத அனாதை புள்ளதான். சாமே, ஏன் சாமி அடிக்கடி அசிங்கமான பேச்சு பேசுற? எந்த புள்ளைய பார்த்து நீ என்ன பேச்சு பேசுற? சாமே, இந்த புள்ளைக்கு தகப்பு இவரு. இந்த ஒருத்தனுக்கு முந்தாணி போட்டு இந்த புள்ளைய பெத்தெடுத்த தாய் நான் சாமே. அப்போ நீங்க நரிக்குறவ கூட்டம் தானே? ஆமா சாமே. மிஸ்டர் நம்பியப்பன், அந்த நரிக்குறவங்க 200 தலைமுறைக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் அந்த ஜாதி நரிக்குறவங்க ஜாதி தான்யா. ஆனா 4 தலைமுறைக்கு முன்னாடி உங்க அப்பா என்ன ஜாதி சொல்ல முடியுமா உன்னால? ஆயிரக்கணக்கான வருஷமா எழுதாத சரித்திரம் உள்ள கூட்டையா இது. இருக்கலாம்யா, ஆனா அந்த ஆயிரக்கணக்கான வருஷங்களா ஒன்ற இடம் இல்லாம கண்ட பிளாட்பாரத்துல படுத்து தூங்குற கூட்டம் தானே இது. ஏத்தாமே, பிளாட்பாரத்துல ஆயிரக்கணக்கானவங்களோட படுத்து தூங்கும் போது கூட கட்டின புருஷன் ஒருத்தனை தான் சாமி கட்டி பிடிப்போம். 10 அடுக்கு மாடி வீட்டுல இருந்துகிட்டு பக்கத்து வீட்டுல எந்த மைனர் கிடப்பான்னு பாக்குற கூட்டம் இல்ல சாமி என் கூட்டம். மரியாதையா பதில் சொல்லு. கேக்குற கேள்வி மரியாதையா கேளு சாமே. குற கூட்டத்துக்கு மரியாதையா கொடுத்தா என்ன சாமே? சாமே, நீ ஓயாம பேசிக்கிட்டே இருக்க பாரு, அதை நாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கோம் சாமே. என்ன செய்யறீங்க தெரியல? ஆயிரக்கணக்கான வருஷமா எங்க குறை கூட்டத்துக்குன்னு ஒரு கையளவு பூமி சொந்தமா இருக்கா? நீ என்ன பண்ற சாமி? ஏழைகளை கை தூக்கி விடுறேன்னு பேசிக்கிட்டு ஊர்ல இருக்கிற இடத்த பாதி வளைச்சு போட்டுக்கிட்டு 8 அடுக்கு மாடி வீடு கட்டி அதுல நிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாம காலியா போட்டு வச்சிருக்கிற. நாங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லாம பிளாட்பாரத்துல படுத்து கிடக்கிறோம். இப்ப தெரியுதா சாமி, நாங்க பிளாட்பாரத்துல இருக்கிறதுக்கு எந்த பாட்டம் காரணம்னு? சாமே, எந்த வகையிலயும் உன் கூட்டத்தை விட என் கூட்டம் கெட்டு போயில சாமே. என் பிள்ளைக்கு உன் பொண்ண குடுக்க போறியா இல்லையா? நாடோடி நரிக்குறவ பய எனக்கு மருமகனா? அப்பா, நீயா? ஆமா, நானே தான். என்ன சொன்னீங்க?
ஜாதி எம்எல்ஏ சாமி, உங்களுக்கு சக்தி இருந்தா என்ன தடுத்து நிறுத்திக்க சாமி. எப்ப இந்த பொண்ணு எங்க சாதின்னு சொல்லிச்சோ, இனிமே அது எங்க சாதி, எங்க பொண்ணு, ஏன் மருமக. அப்படி நில்லுராசா. சாமியாய், உன் நெஞ்சு மேல தில்லுதா அந்த பொண்ணு தொட்டு பாரு சாமி, தொடு சாமி. சாமே, இப்ப புரிஞ்சுதா சாமி என் கூட்டம் என்னன்னு? சாமே, உன் கூட்டத்தோட படிப்பும் உடுப்பும் தான் சாமி எங்க கூட்டத்துக்கு வேணும். என் கூட்டத்தோட மனசு உங்களுக்கு எல்லாம் வேணும் சாமி, மனசு வேணும். சாமி, இப்ப நீ என்ன சொல்ற? நீயே உன் பொண்ண கண்ணாலம் கட்டி எங்க கூட அனுப்ப போறியா, இல்ல நாங்களே கூட்டிட்டு போய் கண்ணாலம் கட்டிக்கிட்டுமா? என்ன சாமி முடிச்சீரு? எங்க மாப்பிள்ளை சாதாரணம் இல்ல, உன்னை மண்ணே கவ வச்ச எம்எல்ஏ பொண்ணு கொடுக்க போற இல்ல சொல்லு சாமி. என்ன சாமி சொல்ற? அத்தா, அந்த நல்ல மனசெல்லாம் எங்க அப்பனுக்கு வராது. இனிமே நமக்கு என்ன இங்க வேலை? வாங்க பிளாட்பாரத்துக்கே போவோம். அவன்